Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். முன் ஜென்ம நினைவு சார்ந்த அனுபவத்தை பிரபலமாக தேஜாவு என்று கூறுவார்கள். அதாவது தேஜாவு என்றால் பிரெஞ்சு மொழியில் உளவியல் நிகழ்வை குறிப்பிடும் ஒரு வார்த்தையாகும். எப்போது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நிகழும் இந்த உளவியல் நிகழ்வானதை உலகின் 70% மக்கள் அனுபவித்துள்ளார்கள். நம்மில் பலர் நம் வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது தேஜாவுவை அனுபவித்திருப்போம். தேஜாவு என்றால் நிகழ்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கும் ஒரு நிகழ்வை ஏற்கனவே இறந்த காலத்திற்கு முன்பு நடந்ததைப் போலவே உணர்வீர்கள். மெதுவான இயக்கம் மூலம் கடந்து செல்லும் ஒரு மர்மமான உணர்வுதான் தேஜாவு. இந்த மர்மமான தேஜாவு அனுபவத்திற்கு சிறிய அளவிலான புரிதல்களை தவிர்த்து எந்தவிதமான ஆணித்தரமான அறிவியல் விளக்கமும் தற்போது வரை கிடையாது. அமானுஷ்ய தொந்தரவுகள், நரம்பியல் கோளாறுகள், நம்முள் ஒன்று சேர்ந்த பிரபஞ்சங்கள் என தேஜாவு அனுபவத்திற்கு பல காரணங்களை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் ஒரு தேஜாவு அனுபவத்திற்குள் தள்ளப்படும் போது ஒரு மர்மமான முறையில் சுயநினைவை இழந்து உங்களை ஒரு மர்மமான சக்தி இது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு என்று உங்களை முன் செலுத்துவதை நீங்கள் உணரலாம். டெக்சாஸ் A&M பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் மற்றும் சோதனை ஆய்வின்படி இந்த உளவியல் நிகழ்வானது பொதுமக்கள் தொகையில் சுமார் 70% பேருக்கு ஏற்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. தனிப்பட்ட ஒரு பின்னோக்கிய அனுபவத்தை அளிக்கும் தேஜாவு சார்ந்த தெளிவான அடையாளத்தை அளிக்கக்கூடிய விடயத்தை ஆய்வகத்தில் நிகழ்த்தி பார்க்கவே முடியாது என்பதால் தான் குழப்பமான அறிவியல் பட்டியலில் தேஜாவு நீடிக்கிறது என்று கூறியுள்ளார் டெக்சாஸ் A&M சுகாதார அறிவியல் மையத்தின் மருத்துவ பேராசிரியரான மைக்கேல் ஹூக். மேலும் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த தேஜாவு நிகழ்வானது மூளையின் தொழில்நுட்ப இயக்க கோளாறால் நிகழ்கிறது என்றும் நம்புகின்றார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட நியூரான்கள் குழுவானது நிகழ்காலம் மற்றும் கடந்த காலம் ஆகிய இரண்டிற்கும் நடுவே அடையாளம் காணுதல் மற்றும் பரிச்சயமான குழப்பம் ஆகிய இரண்டையும் உருவாக்குவதால் தான் தேஜாவு அனுபவம் ஏற்படுகின்றது. எனினும் டாக்டர் ஹூக் சில ஆய்வுகளின்படி தேஜாவு நிகழ்வானது மூளையின் நரம்பியல் பாதைகளில் ஏற்படும் ஒரு செயலாக்க பிரச்சனை காரணமாக கூட விளையலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். அறிவியல் புரிதலின் கீழ் கொடுக்கப்படும் விளக்கம் என்னவென்றால், மூளையின் அதிக புறணை பகுதியை அடைவதற்கு முன்பு நமது உணர்வு தகவலானது பல வழிகளில் பயணம் செய்ய நேர்கிறது. நம் மூளையை சென்றடையும் அதே நேரத்தில் உணர்வு தகவலானது மூளையின் பல்வேறு பகுதிகளில் பயணித்துக் கொண்டேதான் இருக்கும். அந்த தகவல் மூளையை அடையும் அந்த இடைவெளியில் உங்களுக்கு தேஜாவு உணர்வு ஏற்படலாம். மற்றொரு அறிவியல் விளக்கம் என்னவென்றால், நம் மூளைக்குள் உணர்வு தகவல் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்கும் போது அதன் கருத்து பாதிக்கப்பட்டு இரண்டு வெவ்வேறு செய்திகளாக சென்றடையலாம். அப்படியாக ஒரு தகவல் இரண்டாக உடையும் போது இரண்டாவதாக மூளைக்கு வந்தடையும் செய்தியானது இது ஏற்கனவே நடந்தது போன்ற ஒரு தேஜாவு உணர்வை ஏற்படுத்தலாம். அமெரிக்க எதிர்காலவாதியும் தத்துவார்ந்த இயற்பியலாளருமான டாக்டர் மிச்சியோ தேஜாவு சார்ந்த தனது விளக்கத்தையும் அளித்துள்ளார். டாக்டர் மிச்சியோ இணை பிரபஞ்சங்கள் மற்றும் குவாண்டம் இயற்பியல் மூலம் இந்த மர்மமான தேஜாவு நிகழ்வை விளக்கியுள்ளார். வெவ்வேறு பிரபஞ்சத்திற்கு இடையிலாக ஒரு புரட்டலை நிகழ்த்தும் திறன் உங்களிடம் இருக்குமானால் அதன் விளைவாக ஏற்படுவதே தேஜாவு என்கிறார் டாக்டர் மிச்சியோ. மிச்சியோ கூறியுள்ள மற்ற பிரபஞ்சங்கள் என்ற யோசனையை இயற்பியல் தத்துவ இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் ஸ்டீவ் வெயின்பர்க் உட்பட பல விஞ்ஞானிகள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பேராசிரியர் வெயின்பர்க்கின் கருத்தின்படி நாம் இருக்கும் அதே அறைக்குள் எண்ணற்ற ஒன்று சேர்ந்த பிரபஞ்சங்கள் இருக்க சாத்தியமுண்டு. எனவேதான் நமக்கு தேஜாவு என்ற உணர்வு ஏற்படுகின்றது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.